ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு இட்லி மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் இட்லி பவுடர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லைன்னா ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க இல்லை பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி தான். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர் ஓடலை, இந்த மாதிரி ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம அந்த டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கெட் மாவு வாங்குறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக காலி பண்ண முடியாது இல்லையா, வெளியே தங்கியிருக்காங்கன்னா ஃப்ரிட்ஜ் கூட இருக்காது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அரிசியோட அளவு சொல்கிறேன். இது வந்து புழுங்கல் அரிசி, இது வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ புழுங்கல் அரிசி, பச்சரிசி இது எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிக்கணும். ஸோ புழுங்கல் அரிசியில் 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் வந்து பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க, வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருள். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தான் நான் அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ சேம் டு சேம் நீங்கள் அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 4 டம்ளர் புழுங்கல் அரிசினா 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா. இது எல்லாத்தையுமே நல்லா தனித்தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் வந்து அரிசி எல்லாமே நம்ம ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சதுக்கு அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில நான் காய போட்டு எடுத்து வைக்க போறேன். ஸோ தனித்தனியா நம்ம ஊற வைக்கிறது தான் தனித்தனியா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க காய போடுறது பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்னாவே காய போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியே நீங்க காய போட்டுக்கலாம். இப்போ புழுங்கல் அரிசி, பச்சரிசி பார்த்தீங்கன்னா தனித்தனியா நம்ம கழுவும் போது அதுல அழுக்குகள் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தனித்தனியா ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி காய போடணும். இப்போ அரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் இல்லையா, உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊறினா கூட உங்களுக்கு போதும். ஸோ வெந்தயத்தையும் அதே மாதிரி முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கூட வெந்தயத்தையும் ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போல காய போட்டுருவோம். காய போட்டதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும். ஆனதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காஞ்சிடணும். அப்போதான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். நீங்க வெயில்ல வந்து உலர்த்தி எடுக்கணும் அப்படின்னாலும் வெயில்ல வந்து உலர்த்தி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா நீங்க ஃபேனுக்கு அடியில வச்சீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள்ல வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு காஞ்சு வந்துடும். ஃபேனுக்கு அடியில கூட நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்க வெயில் இருக்கு அப்படின்னா நீங்க வெயில்லையும் நீங்க வந்து காய வச்சு நல்லா உங்களுக்கு ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா மாவு கெட்டு போகாம இருக்கும், அதுக்காக தான். இப்போ அரிசி, பருப்பு எல்லாத்தையுமே நம்ம உலர போட்டுட்டோம் இல்லையா. இந்த டைம்ல நம்ம அவல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, 1 டம்ளர் அவல், அதை வந்து நீங்க தண்ணி எதுவுமே நினைக்க வேண்டாம். இதுக்கு மேலேயே நம்ம வந்து அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க. ஸோ தூசி இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே வந்து மேலே போட்டுருங்க. ஸோ அதோட சேர்ந்து இதுவும் வந்து மிக்ஸ் ஆயிட்டு காயட்டும். அவ்வளோதான். இது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து மிஷின்ல கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிஷின்ல கொடுத்து அரைச்சதுக்கு அப்புறம் மாவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மாவு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப வந்து நைஸாகவும் அரைக்காம ரொம்பவும் குறுணியாகவும் அரைக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ நம்ம இட்லிக்கு மட்டும் அப்படின்னா கொஞ்சம் ரவை பதத்தில் அரைக்கணும். ஆனால் இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஓரளவுக்கு பார்த்துட்டு அந்த சுஜி ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப்ல வந்து அதோடையும் கொஞ்சம் நல்லாவே நைஸா தான் அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் மாவு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் நைட்டுக்கு தான் தோசை வந்து ஊற்ற போறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து காலையில வந்து நான் வந்து மிக்ஸ் பண்றேன். ஸோ ரொம்ப டைமும் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மணி நேரம் கிட்ட நீங்க வந்து 8 to 10ன்னு சொல்லுவாங்க. நம்ம மாவு வந்து மிக்சியில அரைச்சா கூட ஒரு 8 மணி நேரத்துல புளிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் நீங்க வந்து நல்லா ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு அப்படிங்கிறதுனால அந்த உளுத்த மாவுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால நீங்க கரண்டியில கரைக்கும் போது கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதனால தான் நான் விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த கட்டி விடாமல் உங்களுக்கு வந்து அந்த கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் நல்லா ஃபுல்லாக கரைச்சிக்கிறேன். தண்ணி உங்களுக்கு மாவு நம்ம எப்படியும் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவைப்படுதோ பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம அளவெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான தண்ணி நம்மளுக்கு வந்து இழுக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கரைக்கிறதுன்றது எல்லாருக்குமே ஆக்சுவலாக தெரியும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். குறைஞ்சது 8 மணி நேரம் வந்து இதை வந்து அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லியோ தோசையோ எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ இது வந்து டைம் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு தான் காலையில் கரைச்சி வச்சேன். காலையில் அப்படிங்கும்போது லேட்டாக தான் கரைச்சி வச்சேன். எனக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து பொங்கி வரலை அவ்வளோவா. ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா புளிச்ச ஒரு இது தெரியுது. மேலே வந்து அந்த புஷ்ஷுன்னு வரலை. ஸோ ஓரளவுக்கு மாவோட இது தன்மை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்ல ஒரு சாஃப்டாக நமக்கு அந்த உளுந்த மாவும் அந்த அரிசி மாவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு இது வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். தண்ணி வந்து இந்த அளவு இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எப்பயுமே இட்லி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வெந்து வரும். ஸோ நான் வந்து இட்லி மாவு நான் அந்த பிளேட்டில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம இட்லி அவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துணி போட்டு அவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவிச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு சாஃப்டான இட்லி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பாத்திரத்தில் இந்த எண்ணெய் தடவி தான் நான் ஊற்றியிருக்கேன். இது எப்பயும் போல தான் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து மூடி போட்டுட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு அந்த இட்லி வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இட்லி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ தண்ணி வந்து லைட்டாக கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் அது நீங்கள் வேக வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி சூப்பராக வெந்து வரும். ஸோ நான் இப்போ பாத்திரத்துலேருந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவி அவிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்காக சுத்தமாக ஆறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பூனில் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி வந்து முக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இட்லி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சாஃப்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சூடாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ கொதிக்குது வேற இட்லி. ஸோ அதனால நான் பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த இட்லி ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.